வாங்க நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இனிப்பு ஊறுகாய். நெல்லிக்காவை நல்லா துருவி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை அலசி காய வச்சுக்கோங்க. அப்புறம் வெல்லம் எடுத்துக்கோங்க. பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம ஊறுகாய் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறோம். ஓகேங்களா. இதில் மிளகாவும் சேர்த்துக்குவோம் நம்ம ஊறுகாவுக்கு. ஓகேங்களா. சரி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பேரிச்சம்பழம் கொட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நெய், அப்புறம் மிளகா சில்லி, ரெட் சில்லி, அப்புறம் சால்ட்டு, இதெல்லாம் தான் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி இண்டக்ஸ் ஸ்டவ்வில் தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். நெய் ஊற்றிக்கலாம். நெய்யோட நெல்லிக்காவை வதக்கிக்கலாம். ஓகேங்களா. நல்லா நான் 1/2 கிலோ நெல்லிக்காய் எடுத்துருக்கேன். நெய்யில் வதங்கிருச்சு. இப்போ வதங்கி வச்சுருக்கோம். லைட்டாக வதக்குனா போதும். ஓகேங்களா. ஏலக்காவும் சுக்கும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதோட மிக்ஸியோட அது கருவேப்பிலையோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, ஏலக்காய், சுக்கு இதெல்லாமே அப்படியே எண்ணெயில் வதக்கி விடுங்க. ஓகேங்களா. அந்த கருவேப்பிலை ஸ்மெல் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரையும் வதக்குங்க. கருவேப்பிலை வதக்குனதுலேயே சில்லி பவுட்ரு போடுங்க. 2 ஸ்பூன். புளியை ஊற்றிக்கோங்க நல்லா. புளியோட வெல்லம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பேரிச்சம்பழத்தை கட் பண்ணி இதுமாதிரி போட்டுக்கோங்க. பேரிச்சம்பழத்தை நல்லா கிண்டி விடுங்க. நல்லா இதாக மிக்ஸ் ஆகட்டும். ஓகேங்களா. இதோட கருவேப்பிலையை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெல்லிக்காவும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. எல்லாம் மிக்ஸ் பண்ணி இதோட சால்ட்டு 1 பிஞ்சு அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு நெய் ஊற்றுங்க. செம்மையாக இருக்கும். இது ஒரு ஹோட்டலில் செஞ்சாங்க. ஆக்சுவலாக நான் ரெசிபி கேட்டுட்டு பண்ணுறேன். செம்ம டேஸ்ட்டுங்க. நீங்கள் ப்ரெட்டுக்கு வச்சு சாப்பிட்லாம். சுவைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த சுவை இதில் இருக்குங்க. ஃபுல்லாகவே நீங்கள் சூப்பராக சாப்பிட்லாம்.